Hi friends, this is Satish from Cartoon Teacher TNPSC. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 14 January. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸில் சமந்தா பவர், US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், USAID. இதை நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோன்னா மலாலா யூசப்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி யூஎஸில் பார்த்துருந்தோம். ஸ்காலர்ஷிப் வந்து 50% கொடுக்கணும்னு சொல்லி. இதை யார் மானிட்டர் பண்ணுவான்னு சொல்லணும், அப்போயே வந்து இந்த USAID தான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய ஹெட்டாக வந்து சமந்தா பவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய யுனைடெட் நேஷனோடைய அம்பாசிடர் அவங்க. ஸோ இங்கேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ சமந்தா பவர் USAIDயோடைய ஹெட்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்த செகண்ட் வந்து அலோக் சர்மா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிரசிடென்ட் ஆஃப் COP26 UK. ஸோ இந்த COPனா என்னென்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 26ங்கிறது என்னென்னா 26th கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது எங்கள் UKல. ஸோ அதான் கிளாஸ்கோவில் நடக்க போகுது. இது வந்து நான் கீழே என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் எழுதியிருக்கேன், டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது. அலோக் சர்மா பிரசிடென்ட் ஆஃப் COP26 UKல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெத் வந்து நில் சீகன் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க வந்தது. அடுத்து வந்து மெயின் டாப்பிக்கில் போயிடலாம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா அண்ட் ஜப்பான். யூனியன் கேபினெட் கிவ்ஸ் அப்ரூவல் டு சைன் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியா அண்ட் ஜப்பானுக்குள்ளே வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா ஸ்பெசிஃபைடு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது சைன் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸாக கொடுக்குறாங்க ஜப்பானில். ஸோ குறிப்பிட்டு ஒரு 14 செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து இங்கே இந்தியாவிலேருந்து அங்கே மூவ் ஆகிக்கலாம். ஸோ அங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு அந்த ஈஸி இதாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கணும். அவங்களுக்கு அப்போ ரெசிடென்ஸும் கொடுத்துறாங்க, அங்கே ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம், அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இது தான் அது. ஸோ கேட்கலாம், இது வந்து எந்த கண்ட்ரி கூட பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபைடு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் வந்து ஜப்பான் கூட நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ அடுத்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். ஸோ UNHRCனா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். ஆல்ரெடி நமக்கு வந்து பாலிட்டியில் ஹியூமன் ரைட்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இது என்னன்னா, இது ஒரு யுனைடெட் நேஷனோட பாடி தான். எதுக்கான டு ப்ரமோட் அண்ட் ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணோம், அங்கே ஒரு சிவில் வார் நடந்திருந்தது. ஸோ அப்போ கூட பார்த்தோம்னா இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தான் வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணி அங்கே அதை பற்றிலாம் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஹியூமன் ரைட் வயலேஷன் இருக்கோ இவங்க வந்து தலையிடுவாங்க. அப்போ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாண்டு. எப்போ உருவாச்சு அப்படின்னா 2006 15 March 2006. இதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா எலிசபெத், ஆஸ்திரியாவை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன ஆகுது, December 31 இவங்களோட டென்யூர் முடிஞ்சிருச்சு. ஸோ பட் இன்னும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்னா ஃபிஜியிலேருந்து தான் வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு, ரஷ்யாவும் சைனாவும் இவங்க வந்து ஒத்துக்கலை. அவங்களுக்கு என்ன வேணும்னா பஹ்ரைனை சேர்ந்தவங்களும் அப்பாயின்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க, சைனா அண்ட் ரஷ்யா. இதில் இந்தியாவுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, பஹ்ரைனும் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேஷன், ஃபிஜியும் ஃப்ரெண்ட்லி நேஷன். ஸோ ஆல்ரெடி ஃபிஜிக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை அப்பாயின்ட் பண்ணலாம் சொல்லி பேசிட்டாங்க. பட் இப்போ சைனா ரஷ்யா ஒத்துக்காதனால இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு சுச்சுவேஷன், யாரை சப்போர்ட் பண்ணுறதுன்ற ஒரு சுச்சுவேஷன் ரைஸ் ஆகும். பட் பஹ்ரைன் அப்பாயிண்ட் ஆச்சுன்னா சைனா அண்ட் ரஷ்யாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ்லாம் பண்ணும்பொழுது அது அவங்களுக்கான ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. பட் அது நமக்கு முக்கியம் இல்லை, இது வந்து கண்டிப்பாக இது எல்லாமே ஃபேக்ட்ஸு. ஸோ அடுத்த சோஷியல் இஷ்யூ NFHS அப்படின்னா என்னென்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸோ 5 அப்படின்னா என்னென்னா இது 5th சர்வே. ஆல்ரெடி 4 சர்வேஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, 92, 93, அப்புறம் 98, 99, 2005 and 6, அப்புறம் 15, 16. ஸோ 4 சர்வேஸ் நடந்திருக்கு. இது வந்து 5th சர்வே. இதை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்சஸ். நேற்று தான் நம்ம கரண்ட் அஃபேரில் பார்த்தோம், எல்டர்லி பாப்புலேஷன் ஸ்டடியை வந்து இவங்க பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது, இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்சஸ் IIPS மும்பை. ஸோ இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க 22 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில். அடுத்து 4th வந்து டிஃபென்ஸு, தேஜஸ் ஜெட்ஸு. ஸோ இது வந்து யார்கிட்ட இருந்துன்னா HAL ஹிந்துஸ்தான் அவங்கக்கிட்ட இருந்தால் எடுக்க போகிறாங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்தால் வாங்குறதுக்காக கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி CCS வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 83 ஜெட்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. அதில் வந்து 73 வந்து ஃபைட்டர் ஜெட்ஸு, 10 வந்து ட்ரைனிங் ஜெட்ஸு. ஸோ அது வந்து LCA வந்து வாங்குறாங்க, லோக்கல் காம்பேட் ஏர்க்ராஃப்டாக தான் இது LCA, லோக்கல் காம்பேட் ஏர்க்ராஃப்ட்டு. இதில் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து என்னென்னா MK1A தேஜஸ், இதே ட்ரைனிங்னா வந்து MK1. ஸோ இது வந்து ஒரு 45,700 crore டீல் வந்து பண்ணியிருக்காங்க வித் HAL கூட. அடுத்து செகண்ட் வந்து சி விஜில் 2021 வந்து இது ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ நேவல் எக்ஸசைஸ். இது வந்து கண்டக்ட் பண்ணது யாருன்னா இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டையும் லூப் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சர்ன் ஸ்டேட்ஸையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க, லூப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மும்பை அட்டாக் போல் கோஸ்ட் லைன்லேருந்து அந்த இது வந்து வயலேட் ஆகக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து கண்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக அதை செக் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் எடிஷன். போன வருஷம் 2019 ஒன்று நடந்தது. இது வந்து செகண்ட் எடிஷன். இப்போ வந்து கேரளாலேருந்து லக்ஷதீப் வந்து இது பண்ணியிருக்காங்க, டெஸ்டிங் இது பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேவி சி விஜில். அடுத்து இக்கானமி. இந்தியாவோட ஜிடிபி வந்து 10.1%, அதாவது டபுள் டிஜிட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ஐசிஆர்ஏ. இது வந்து கிரெடிட் ரேங்கிங். இது வந்து சிஆர்ஏன்ற கிரெடிட் ரேங்கிங்கு. இது வந்து எங்கன்னா குருகிராம், அதாவது யூபியில் இருக்குது. ஸோ முன்னாடி குர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து குருகிராம் அப்படின்னு சொல்லி அதை ரீநேம் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குருகிராம் சொல்லி மாற்றிட்டாங்க. முன்னாடி ஏர்லியாக குர்கான்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இந்தியாஸ் ஜிடிபி வந்து 2022 10.1% வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எது? ஒரு பேங்க்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்கு வசந்ததா நகரி சஹகரி பேங்க் அப்படின்றாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து அதோட லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட நாம்ஸை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஆர்பிஐ கொடுத்துருக்க நாம்ஸை ஃபாலோ பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்போ டெபாசிட் பண்ணியிருக்கவங்களோட அமௌண்ட்டை அவங்களுக்கு செலுத்துறதுக்கே வந்து அவங்ககிட்ட இல்லை. கம்ப்ளீட்லி வந்து பேங்க்ரப்ட் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்காது, ஒன்றுமே இல்லை, ரொம்ப இதாகிட்டு இருக்கனால ஸோ ஆர்பிஐ வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக வந்து எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து 6th வந்து என்விரான்மெண்ட்டு. COP26 இது நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி, இப்போ தான் நம்ம பார்த்தோம் அப்பாயின்மெண்ட்ஸில். அலோக் சர்மா வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. யார்? யூகே பிரைம் மினிஸ்டர். ஸோ யார்? பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். அதே போல் ரீசெண்டாக இவர் என்ன பார்த்தோம் 2021 ரிப்பப்ளிக் டே சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த இன்விடேஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இவர் வந்து என்னென்னா பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் COP26 கிளைமேட் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து கிளாஸ்கோவில் 2021 நடக்க போகுது. அதுக்கான பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க யூகே பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அந்த சிஓபினா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க சிஓபி. நம்ம இவ்வளோ நாளாக வந்து என்விரான்மெண்ட் ரெலவெண்ட்டாக பேசிகிட்டே இருப்போம். இந்த CO2 எமிஷன்லாம் கண்டெயின் பண்ணணும், பாரிஸ் அக்ரிமெண்ட்டுன்னு. ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டு இப்போ 2015 சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சிஓபியில் 2015 பாரிஸில் நடந்துச்சு. ஸோ அதை தான் சிம்பிளாக பாரிஸ் அக்ரிமெண்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ 2015 பாரிஸில் நடந்ததுனால அது பாரிஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ நடந்துச்சுன்னா 1995 பெர்லினில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 2019 மேட்ரிடில் ஸ்பெயினில் வந்து நடந்திருக்கு 2019. பட் 2020 இந்த டைம் வந்து கொரோனா ஸ்ப்ரெட்ன்றனால நடக்கலை. ஸோ 21 வந்து கிளாஸ்கோவில் நடக்க போகுது யூகேயில். அடுத்து 8 வந்து ரேங்க்கு. டாப் கம்பெனிஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக 500 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹுரூன் குளோபல் ரிச் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் வந்து ஆப்பிள் இருக்குது, செகண்ட் மைக்ரோசாஃப்ட், தேர்ட் வந்து அமேசான், 54 வந்து ரிலையன்ஸ் அண்ட் 73 வந்து TCS. இது ரெண்டும் இந்தியாவுக்கு. மீதி ஃபஸ்ட்டு 3 வந்து ஆஸ் யூஷுவல் அமெரிக்கன் கம்பெனிஸு. அடுத்து 9th வந்து பாலிட்டி. கர்நாடகாவுடைய கேபினட்டுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7 மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க யார் அப்படின்னா சிஎம் வந்து BS எடியூரப்பா அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே இது ஒரு 1 மந்த்தாகவே ப்ராசஸிங் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அப்பாயிண்ட் ஆகிடுச்சாங்க எல்லாருமே. அந்த ஒரு 7 நியூ மினிஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் வந்து ரிப்பப்ளிக் டே 2021 வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து போரிஸ் ஜான்சன் அவருடைய இன்விடேஷன் அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டார். ஏன்னா புது வேரியன்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க கண்ட்ரியில் ஆல்ரெடி வந்து லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்க, சுரினாம் அப்படிங்கிற கண்ட்ரியை சேர்ந்த பிரசிடென்ட்டு சந்திரிகா பிரசாத் சண்டோக்கி அப்படிங்கிறவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. வில் பி தி சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி ரிப்பப்ளிக் டே 2021 அப்படிங்கிறாங்க. இவர் ஆல்ரெடி வந்து இந்த 16th பிரவேசிய பாரதி திவாஸ் அதையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தார் அந்த டைமு. ஸோ இவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த டைமு. அடுத்த தேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் சுதீப் ஜெயின். யாருன்னா டெப்டி எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு போய் விசிட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அப்கமிங் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ விசிட் பண்ண போகிறாங்க, அதுக்காக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியில் இவர் வந்து சுதீப் ஜெயின் வந்து டெப்டி எலெக்ஷன் கமிஷனர். நியூஸ் நமக்கு முக்கியம் இல்லை, பட் இந்த நேம் தெரிஞ்சுக்கணும். 10th வந்து கிரிக்கெட்டில் ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கிங். டெஸ்ட்டுக்கு வந்து ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நியூசிலாந்து தான் ஃபஸ்ட் இருக்குது. இதான் வந்து அவங்க ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பொசிஷன் வராங்க அவங்க. செகண்ட் ஆஸ்திரேலியா, தேர்ட் இந்தியா இருக்குது. ஸோ இது வந்து டெஸ்ட் ரேங்கிங். டெஸ்ட்டில் வந்து நியூசிலாந்து ஃபஸ்ட்டு, ஆஸ்திரேலியா செகண்ட் அண்ட் இந்தியா தேர்டு. அடுத்து டென்னிஸ் வந்து செகண்டு. அபுதாபி ஓப்பன் டோர்னமெண்ட்டு இது வந்து விமனுக்கு மட்டும் தான் நடக்கும். விமன் ப்ரொஃபஷனல் டென்னிஸ் டோர்னமெண்ட்டு. ஸோ ஜென்ரலாக ஆஸ்திரேலியன் ஓப்பன், US ஓப்பன்ற போல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து அபுதாபி ஓப்பன் டோர்னமெண்ட் வந்து ஒன்லி ஃபார் விமன் ப்ரொஃபஷனல் டென்னிஸ் டோர்னமெண்ட்டு. அதில் வின் பண்ணது யார் அப்படின்னா அரினா சபலங்கா, பெலாரஸை சேர்ந்தவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாரத்தான் வந்து டாக்காவில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்கா மாரத்தான் 2021 அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது யாருன்னா கென்யாவை சேர்ந்தவங்க ஆஞ்சலா ஜிம் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்தியாவோட ரேங்கிங் அங்கே எங்கே இருக்குன்னா 4th பிளேஸில் இருக்குது. ஜிக்மெட் டோல்மா அப்படிங்கிறவங்க லடாக்கை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மராத்தானில் ஃபஸ்ட்டு ஆஞ்சலா ஜிம் கென்யா, நம்ம வந்து ஜிக்மெட் டோல்மா லடாக் ரீஜியன்.
அடுத்து 13th சயின்ஸ் அண்ட் டெக்கில் செபி அப்படிங்கிறத வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா கோயலிஷன் ஃபார் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இந்த லேப் வந்து எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இன் THSTI அப்படிங்கிற இன்ஸ்டியூட், அதாவது என்னென்னா டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக் இன்ஸ்டியூட். இது எங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. ஸோ அங்கே ஹரியானாவில் இருக்குது. இது வந்து இது என்ன பண்ணுவாங்க இந்த செபிங்கிறதுனா, ஒரு ப்ரைவேட் கிட்ட இருக்கலாம், இல்லை பப்ளிக் இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு ஃபிலன்ட்ரோஃபிக்காக இருக்கலாம். ஸோ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வருது, அதுக்கான வேக்சின் வந்து தயாரிக்கக்கூடிய இப்போ ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் இருந்ததுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இங்கே ஃபண்டை கலெக்ட் பண்ணி அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சின்ன சின்ன ரிசர்ச்சாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் டேக்ஸ் டொனேஷன் ஃப்ரம் ப்ரைவேட், பப்ளிக், philanthropic அண்ட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் டு ஃபினான்ஸ் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் டு டெவலப் வேக்சின்ஸ் அகெயின்ஸ்ட் EID. EIDனா எமர்ஜிங் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ டிசீஸ் உருவாகிறதுக்கு அகேன்ஸ்டாக வேக்சின் தயாரிக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போ உருவாச்சு அப்படின்னா 2017 டாவோஸ் சுவிட்சர்லாண்டில். இப்போ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஓஸ்லோ, நார்வே. ஸோ சுவிட்சர்லாண்டில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இப்போ நார்வேயில் இருக்குது. இது வந்து 7th லேபுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் செட் பண்ண போகிறது. அக்ராஸ் வந்து ஆல்ரெடி வேர்ல்டில் நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவில் ஹரியானாவில் ஃபரீதாபாத்தில் செட் பண்ண போகிறாங்க. அடுத்து இன்சகாக் அப்படின்னா என்னென்னா இந்தியா சார்ஸ் COVID-2 ஜெனட்டிக். ஸோ இதுதான் இந்த ஒரு லேப் வந்து கன்சார்டியம் லேப்னு சொல்கிறாங்க. கன்சார்டியம்னா என்னென்னா மோர் தென் ஒன் வந்து ஒரு குரூப் ஒன்றிணைக்கிறது. ஸோ அந்த கன்சார்டியம் எதை ஒன்றிணைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 10 டிஃப்ரெண்ட் லேப்ஸையும் இந்த 10 டிஃப்ரென்ஸையும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நியூ வேரியண்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை போல் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கும் அதே போல் இது மாதிரி உருவாகாமல் இருக்க அது பற்றின ஒரு அனாலிசிஸ்க்காக தான் இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யூகேயில் ஒரு புது நியூ வேரியன்ட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதே போல் சவுத் ஆஃப்ரிக்காலேயும் ஒரு புது வேரியன்ட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அக்ராஸ் 41 கண்ட்ரீஸில் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நியூ ஸ்ப்ரெட் வைரஸை. ஸோ இதை போல் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும், இது பண்ணணும், கன்சால்டேட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது உருவாக்கியிருக்காங்க இன்சகாக்ன்றது. ஸோ எது அப்படின்னா டெல்லி. இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ரீஆர்டர் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ மேலேருந்து ஃப்ரம் டாப் டு பாட்டமில் வர மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ லொக்கேஷனை பேஸ் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெல்லினா IGIB, இன்ஸ்டியூட் ஆஃப் ஜெனோமிக்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டிவ் பயாலஜி டெல்லி. அடுத்து NCDC, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். கொல்கட்டா வந்து NIBMS, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோமெடிக்கல் ஜெனோமிக்ஸ். அடுத்து வந்து புவனேஸ்வர் வந்து ILS, இன்ஸ்டியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ். அடுத்து பூனே வந்து NIV, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இது வந்து கேட்பாங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த யூகேவில் இருக்கக்கூடிய அந்த வேரியண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி அதை வந்து ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சு ஸ்டடி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். யார் அதை பண்ணுறாங்கன்னா இந்த NIV தான் பண்ணுறாங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி இவங்க தான் பண்ணுறாங்க. அது பூனேயில் இருக்குது. அடுத்து வந்து பூனேலேயே CCSன்னு சொல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், பூனாஸ் காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்சஸ். அடுத்து ஹைதராபாத் வந்து CCMB, சென்டர் ஃபார் செல்லார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. அடுத்து ஹைதராபாத்தில் வந்து CDFD, சென்டர் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ். அடுத்து பெங்களூரில் வந்து இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்டெம் செல் சயின்ஸ் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். அடுத்து பெங்களூரில் வந்து நிமான்ஸ் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். ஸோ இது 10 கிளப் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் வந்து பேர்ட் ஃப்ளூ. நம்ம அந்த பேர்ட் ஃப்ளூ வந்து ரெலவெண்ட்டாக ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வைரஸ் வந்து எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகுது, குறிப்பாக வந்து நம்ம கேரளாவில் வந்து நான் டக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் வந்து க்ரோஸ். பட் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து எதில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த வைல்டு கீஸ்லேருந்து தான். ஸோ அந்த ஒரு ஃபேக்ட்டுக்காக தான் எழுதியிருக்கேன். இது கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்கலாம். அடுத்து 14th வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு செரி பிளாசம் ஃபெஸ்டிவல். இது எங்கன்னா மணிப்பூரில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர். எங்கன்னா மாவோ. ஸோ மாவோங்கிறது பிளேஸு. மாவோ ஜெடாங்னு வந்து சைனாவுடைய ஒரு ஃபேமஸ் லீடர் அவர். ஸோ அவர் இல்லை. ஸோ இது மாவோங்கிறது பிளேஸு எங்கன்னா செனப்பட்டி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் அங்கே இருக்குது மணிப்பூரில். செனப்பட்டிங்கிறது அங்கே வந்து இந்த மாவோங்கிறதும் பிளேஸ் தான். ஸோ அங்கே வந்து செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர். அடுத்து கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கிள். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன் அப்படின்னா சென்னையில் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹர்ஷ்வர்தன் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் எர்த் சயின்சஸ், அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, இனாக்ரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இது எதுக்காக இந்த இது அப்படின்னா கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, CRV. அதோட பேர் என்னென்னா சாகர் அன்வேஷிகா. இது வந்து யார் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா NIOT. இந்த NIOT எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. அதாவது ஓஷன் வந்து ஸ்டடி பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய வெல்த்தை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த வெசலோட யூஸ் வந்து அதுதான். ஸோ அதனால் இது வந்து இவங்க தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அதுவும் சென்னையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சாகர் அன்வேஷிகான்றது சென்னையில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. டு கேரி அவுட் மேப்பிங் அண்டர் வாட்டர் ஃபீச்சர்ஸ் இன் போத் கோஸ்டல் அண்ட் ஆஃப்ஷோர் வாட்டர்ஸ்.
ஸோ அந்த இதுதான் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்க. இந்த வெசலை வந்து இன்னும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, விச் ஸ்டேட் வில் பி செட்டப் ஃபஸ்ட் இண்டோர் ஸ்கீ பார்க் இன் குஃப்ரிங்கிறது என்ன, ஹிமாச்சல், ஷிம்லா பக்கத்தில் இருக்குது. ஸோ ஹிமாச்சல் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னதுன்னா, விச் அமெரிக்கன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி ஹஸ் ரிஜிஸ்டர்ட் இன் பெங்களூர். எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அமெரிக்கன் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லி, ஏ வந்து ஆப்பிள், பி கியா, சி வந்து ஹுண்டாய் அண்ட் டி வந்து டெஸ்லா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தமிழ் ரெலவெண்ட்டான அவார்ட்ஸு. ஸோ அதையும் சேர்த்து எழுதியிருக்கேன். இப்போது இந்த 2020 ஆண்டுக்கான தமிழ் செம்மல் விருதுகள். இந்த தமிழ் செம்மல் விருது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த தமிழக அரசின் சார்பில் 2020ஆம் ஆண்டுக்கான தமிழ் செம்மல் விருது பெறுவோரின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக இது என்னென்னா, இந்த தமிழ் செம்மல் அவார்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பர்சன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒரு அவார்டு தான் இல்லை, ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு அவார்டு. ஸோ 38 டிஸ்ட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 38 இப்போ தான் உருவாயிருக்கு. ஸோ 37 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இதில் யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ் வளர்ச்சிக்காக தொண்டு செய்து வருவோர், தமிழ் அமைப்பை ஏற்படுத்தி மொழிக்காக பாடுபடும் ஆர்வலர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ் செம்மல் விருதுகள் கடந்த 2015 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2015 இந்த அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 2020க்கான விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்டேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பர்சனுக்கு தராங்க. ஸோ இந்த விருதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருவர் என்ற வகையில் விருந்தாளர்கள் தேர்வு செய்யப்படுவர். ஸோ இது வந்து அதே போல் தான், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். இந்த தினமணி வந்து சீபா ஆதித்தனார் விருது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்துலையும் ஸோ இந்த அவார்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும், எல்லாமே ரீட் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த திருவள்ளுவர் விருது, அப்புறம் வந்து தந்தை பெரியார் விருது, அண்ணல் அம்பேத்கர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, காமராஜர் விருது, மகாகவி பாரதியார் விருது, பாரதிதாசன். ஸோ இது போல் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். திருவிக. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாமே ஜஸ்ட்டு ரீட் பண்ணிடுங்க. இது எல்லாமே தமிழ் அவார்ட்ஸு. இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க கண்டிப்பாக. கம்பர் விருது, கபிலர் விருது, தமிழ் தாய் வாழ்த்து விருது. ஸோ தமிழ் தாய் வாழ்த்தில் தமிழ் தாய் விருது. ஸோ அது போல் ஸோ எல்லாமே ரீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.